பள்ளி மாணவன் புத்தகத்தை எடுக்கிறானோ இல்லையோ, புத்தகத்தை எடுத்துருவானா, ஸ்கேல் எடுத்துருவானா, பென்சில் எடுத்துகிட்டு பென்சிலுக்காக நான் பென்சில் தான் எடுத்துகிட்டேன், நான் கத்தி அறுவாடு எடுத்துகிட்டு வர்றான். ஸோ அது ஒரு சட்டம் ஆகுது, அது ஒரு நியாயமாகுது, அது சமூக நீதியை ஆக்கிட்டாங்க. அதே போல் இன்றைக்கி பள்ளிக்கூட ஒரு கல்லூரி மணி போய் குத்துறாங்க, பள்ளிக்கு மணி குத்துறாங்க. ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு இருக்கக்கூடிய நிலைகள். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்குது, அதை மிகைப்படுத்துறீங்க. ஆனால் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருக்குது, இரும்பு கரம் கொண்டு குற்றவாளிகளெல்லாம் நாங்கள் ஒடுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். எந்த இடத்துலையெல்லாம் குற்றவாளிகளை முதல்ல வரக்கூடியதாக தடுத்துக்கிறாங்க. என்னெல்லாம் தடுத்தாங்க? மணல் கொள்ளையை தடுக்க போனால் சப் இன்ஸ்பெக்டர் கொத்துறாங்க. வேலூர் பகுதியிலையோ திருவண்ணாமலை பகுதியிலையோ மணல் கொள்ளையை தடுக்க சென்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டரை ஆளுங்கட்சியினுடைய பெருமகர் தாக்குதலை நாம் பார்த்தோம். இது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா, கட்டுப்படுத்தப்பட முடியலையா? ஒரு அமைச்சர் தரந்தாழ்ந்து பேசுகிறார், அவர் இன்னும் தொடர்கிறார். கட்சி பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. அது நாங்கள் அமைச்சர் பதவியாக விடணும், கட்சி பதவிக்கு என்ன போனால் என்ன போலின்னு என்ன? அவர் எந்த அதிகாரத்தை வச்சு பேசுகிறார்? கட்சி பற்றி யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. கட்சியிலேருந்து யாரும் மீதியில் பேசுகிறார், அதிகாரத்திலிருந்து தானே பேசுகிறார். அமைச்சராக இருந்தது கொண்டு தானே அது பேச முடியுது. கட்சியில் பேசினா, கட்சி மீட்டிங்கில் பேசுகிறது யார் பார்ப்பாங்க? பார்க்கறது இல்லை. இப்படி அதிகாரத்தில் தான் நிற்கிறதா தானே அது ஒரு பாடமாக இருக்க முடியும். அதே செய்யலை.